ஐஸ்வர்யவான் தன் வழிகளில் வாடி போவான். யாக்கோபு 1 அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போ. ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். தாழ்ந்தவன் உயர்த்தப்படுவான் என்று 9 வசனமும் ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்படுவான் என்று 10 வசனமும் சொல்லுகின்றன. இந்த நிலையற்ற உலகில் ஒருவன் உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் மாறி மாறி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்படும் போது வருத்தப்படுவதும் உயர்த்தப்படும் போது சந்தோஷப்படுவதும் மாயையான நிகழ்வுகள்தான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று 9 வசனமும் ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று 10 வசனமும் சொல்லுகின்றன. இதன் அர்த்தம் என்னவெனில், நாம் உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதே. இது சாத்தியமா? இது சாத்தியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகிறதை கவனியுங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைவேற்ற முடியும். ஐஸ்வர்யவான் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான் என்று 10 வசனம் சொல்லுகிறது. சூரியனின் கடும் வெயில் புல்லை உலர்த்தும் போது பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போவது போல ஐஸ்வர்யவானும் தன் வழிகளில் வாடிப்போவான் என்று 11 வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் ஐஸ்வர்யம் நிலையானது அல்ல என்பது மட்டுமல்ல, ஐஸ்வர்யம் நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒருவனுக்கு கொடுக்க முடியாது. ஐஸ்வர்யவான் தன் வழிகளில் ஏன் வாடி போகிறான்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து மார்க் 10 அதிகாரத்தில் 24 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நரகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள் என்பதே அதன் அர்த்தம். நரகத்தை நோக்கி பயணிப்பவர்களின் ஆத்துமா மகிழ்ச்சியாகவா இருக்கும்? துக்கத்தில் தானே இருக்கும். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடித்து கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் ஐஸ்வர்யவான் திரள் கோடிகளை சம்பாதித்தாலும் அவர்கள் தங்கள் வழிகளிலெல்லாம் வாடிப்போய்தான் காணப்படுவார்கள். அப்படியென்றால் ஐஸ்வர்யவான்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடாது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட வேண்டும். தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உதார குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தில் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்கள் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. இப்படி ஒரு ஐஸ்வர்யவான் நடந்தால் அவன் தன் வழிகளில் வாடிப்போக மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.